ராம் ராம். இப்போ நடக்கிற நியூஸ் எல்லாம் பார்த்தோன்னா அடுத்தது இந்தியா கூட பாகிஸ்தான் கூட போர் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. இது சரியா அப்படின்னு கேட்டோன்னா, இதனால் பாதிக்கப்பட போகிறது ஏழைகளோ பணக்காரர்களோ இல்லை. எங்கேயோ எதிர்காலத்தில் நமக்கு ஒரு ஒளி தெரியுதுன்னு டெய்லி இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடின்னு இருக்கிற நடுத்தர மக்கள் தான் பாவம் படுவாங்க. போர் அப்படிங்கிறது என்றைக்குமே அழிவை தான் கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு வேளை நம்ம ஜெயிக்கிற சூழ்நிலை நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நம்ம பக்கத்துலேயே இருக்கிற சில பேர் அவங்களுடைய சுய ரூபத்தை காமிக்க ஆரம்பிப்பாங்க. சாதாரணமாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இந்தியா ஜெயித்தாலோ அல்லது பாகிஸ்தான் ஜெயித்தாலோ இங்கே இருக்கிற பெரும்பான்மையான அவங்க இருக்கிற ஏரியாவில் பார்த்தோன்னா அந்த ரியாக்ஷனோட பிரதிபலிப்பு தெரியும். வெடி போடுறதோ கொண்டாடுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். சரி, அப்போ தீவிரவாதிகள் அப்படியே விட்டுடலாமான்னு தீவிரவாதிகளை கொல்ல வேண்டியதுதான். ஏன்னா அவங்க வெறுமன சூழ்நிலையாக தப்பு பண்ண குற்றவாளிகள் கிடையாது. சித்தாந்த ரீதியாக வெல் ட்ரைனட் டெரரிஸ்ட். அவங்கள மன்னிச்சு விடவே கூடாது. தேடி போய் வேட்டையாட வேண்டியதுதான். அதோட இங்கே நம்ம சுதாரிச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சவுதி அரேபியாவில் எப்போ 1400 வருஷம் முன்னாடி அந்த மதம் தோன்றியதோ, அந்த சித்தாந்தம் தோன்றியதோ, மதத்தை விட சித்தாந்தம் சொல்கிறது தான் ரொம்ப சிறப்பு. அதிலேருந்து இன்னி வரைக்கும் தோற்றுவித்தவர்லேருந்து இன்னைக்கு கொலை பண்ண அந்த கையில் துப்பாக்கி எடுத்தவன் வரைக்கும் ஒரே மாதிரி சித்தாந்த ரீதியாக ஒரே கோட்டில் இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளே படையெடுத்து வந்த கஜினி முகமதுலேருந்து பாபர்லேருந்து 800 வருஷம் முன்னாடி நேற்றுக்கு நீ இந்துவான்னு கேட்டு சுட்டு கொன்ன தீவிரவாதி வரைக்கும் ஒரே மாதிரியான மனோநிலையில் இருக்கிறவங்க தான் அவங்க, அந்த தீவிரவாதிகள். இத்தனை வருஷமாக எதுவுமே மாறலை. அவங்களுடைய நம்பிக்கை மாறலை, அவங்களோட சித்தாந்தம் மாறலை, அவங்களோட எண்ணங்கள் மாறலை. இன்னும் குரூரமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. 70 வருஷம் முன்னாடி இருந்த சனாதன பற்றோ பக்தியோ நம்பிக்கையோ நம்ம கலாச்சாரமோ இன்றைக்கி இல்லை. ஏன் வேஷ்டி துண்டே இப்போ பல பேர் கட்டிக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு நம்ம மாறியாச்சு. அதனால் அவங்க கூட நம்ம சித்தாந்த ரீதியாக போட்டி போடவே முடியாது. ஆனால் அவங்கள கட்டுப்படுத்தலாம். இந்த காரணமான தீவிரவாதிகளை சுட்டு கொன்னுட்டு அவசரமாக பிஜேபி கவர்மெண்ட்டு சட்டம் இயற்றலாம். என்னலான்னா யூனிஃபார்ம் பொது சிவில் சட்டத்தை உடனே நிறைவேற்றணும். மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வரணும். இந்தியா இந்துக்களுடைய நாடுன்னு பிரகடனப்படுத்தணும். ஏன்னா அதிகமான கோவில்களும் அதிகமான இந்துக்களுடைய சம்பந்தப்பட்ட வழிபாட்டு தலங்களும் வழிபாடுகளும் நடப்பதால் இது கண்டிப்பாக இந்துக்களுடைய நாடு அப்படின்ட்டு தைரியமாக பிரகடனப்படுத்தணும். மத சம்பந்தமான பிரச்சாரங்களை தடை செய்யணும். அந்நிய மத பிரச்சாரங்களை கண்டிப்பாக தடை செய்யணும். அதே மாதிரி பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரத்தில் ரொம்ப கவனமாக தடை செய்யணும். எப்படி ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் சினிமாவுக்கு இருக்கோ, அதே மாதிரி இருக்கிற எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் ஒரு சென்சார் போர்டு கண்டிப்பாக வேணும். ஒரு போஸ்ட்டு போட்டாலுமே அதை யாரும் புண்படுத்துறாத மாதிரி இருக்கான்னு பார்த்து அழகாக வெளியில் வரா மாதிரி பண்ணணும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகையில் கண்டிப்பாக பார்த்து எது நமக்கு பாதிப்பு இல்லையோ, அதாவது இந்திய தேசத்துக்கும் இந்திய மக்களுக்கும் நாட்டின் இறையாண்மைக்கும் எது பாதிப்பு இல்லையோ அது மட்டும் அவங்களுக்கு வழங்கணும். இதுக்கு யார் காரணமான இருக்காங்களோ, யார் சித்தாந்த ரீதியாக இதில் ரொம்ப முனைப்பாக இருக்காங்களோ அவங்கள கட்டுப்படுத்தினா நம்ம தப்பிக்கலாம். ஏன்னா அவங்கள மாற்றவே முடியாது, அவங்கள அழிக்க முடியாது, செயல்படாமல் தடுக்கலாம். அவ்வளோதான். அவங்கள அப்படியே வச்சுக்கணும். மேற்கொண்டு அவங்கள இதை பற்றி பேசவோ, ஒரு கர்நாடகாவில் கொஞ்சம் முன்னாடி வீடியோ பார்த்தேன், அதனால தான் இந்த பதிவு போடணும்னு தோணிட்டு.
ரோட்டில் மெயின் ரோட்டில் பாகிஸ்தான் கொடியை நிறைய ஒட்டி வச்சு அதில் எல்லோரும் நடந்து போகிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் அந்த குறிப்பிட்ட சம்மந்தப்பட்ட பெண்கள் வந்து அதை கிழித்து அந்த கொடிக்கும் அந்த நாட்டுக்கும் சப்போர்ட்டாக செயல்படுறாங்க இந்தியாவில் இருந்துட்டு. இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம போர் அப்படின்னு வந்தான்னா அதிகமாக பாதிப்படையக்கூடியவர்கள் அரசியல்வாதி கிடையாது, பணக்காரன் கிடையாது, ஏழைகள் கிடையாது, அன்றாடங்காட்சியான நடுத்தர மக்கள் தான். நிறைய லோன் வாங்கி கஷ்டப்பட்டு வீடுன்னு ஒன்று கட்டி புள்ள குட்டியில் படிக்க வச்சு கல்யாணம் காட்சி பண்ணி எங்கேயோ இது இப்போ வெளிநாட்டில் வேலைக்கு போய் அதுக்கு லோன் கட்டி எஜுகேஷன் லோன் கட்டுறவன் இந்த மாதிரிலாம் நிறைய மக்கள் இருக்கா. அவங்க தான் நிறைய பாதிக்கப்படுவாங்க. அதனால் போர் வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட தீர்மானமான கருத்து. ஆண்டவனோட அருளால் அவங்க மனநிலம் மாறுறதுக்கு, அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு இந்திய அரசாங்கம் சில சட்டங்களை திருத்தங்கள் செய்ய வேண்டும். ராம் ராம்.